मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोऽस्मि मुनित्रयम्। अत्र हकारः एकः व्यञ्जनानाम् आदौ अन्ते चेति द्विरूपात्तः. இந்த மாஹேஸ்வர சூத்திரத்தை ரெண்டு இடத்துல ஹகாரமானது இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சூத்திர சீவனேச்ச மத்தியே மத்தியே விச்சேத द्योतनार्थमिव ण क ङ इत्यादयः केवल व्यञ्जनरूपाः ग्रन्थयः निवेशिताः. இந்த மாஹேஸ்வர சூத்திரங்கள்ல சூத்திரத்தினுடைய கடைசியிலே व्यञ्जன எழுத்துக்கள், அதாவது அ இ உ ணு, அந்த ணு ழு கு, இப்படி ஒவ்வொரு சூத்திரத்தினுடைய கடைசியில ஒரு व्यञ्जன எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த व्यञ्जன எழுத்து எதற்காக அப்படின்னு கேட்டா, பிரத்யாகாரம் முதலியதான காரியங்களை செய்வதற்காக. இதுதான் விஷயம். இத ஒரு காவிய நடையில அழகா சொல்றார் கிரந்தக்காரர். சூத்திர சீவனேச்சா, அதாவது இந்த சூத்திரங்களை கோக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதான் சீவனம். சூத்திர சீவனே, சூத்திரங்களுடைய கோர்க்கையில் மத்தியே மத்தியே நடுநடுவில் ஏற்படக்கூடியதான விச்சேத தியோதனாய, இந்த இடைவெளி ஏற்படுமே நடுநடுவுல, அதை சேர்க்கிறதுக்கு. ஒரு மாலையை கோக்குறோம்னு சொன்னா அதுல மணிகளை எதையாவது கோப்போம். கோக்கறச்ச அது நமக்கு ஒரு நூல் தேவை, அந்த மணிகளை கோக்கிறதுக்கு, ஒன்னா சேர்க்கறதுக்கு. அந்த விச்சேத தியோதனார்த்தம் இவ, அதை போல, எப்படி கோர்க்கும் பொழுது சில இடத்துல முடிச்சு போடுவோம் இல்லையா, அதை போல இங்க இந்த சூத்திரங்களை கோர்க்கும் பொழுது என்ன பண்றார், நு கு ஙு இத்தியாதயः கேவல व्यञ्जன ரூபாக கிரந்தயः, व्यञ्जன எழுத்துகள் என்கின்றதான முடிச்சுகள், இது காவிய நடையில இருக்கு, நிவேசிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. தாத்பரியம், இந்த மாஹேஸ்வர சூத்திரங்கள்ல சூத்திரங்களினால பண்ணக்கூடியதான பிரத்யாகாரம் முதலிய காரியங்களுக்கு தேவைப்படுகின்ற வழியில அந்த சூத்திரங்களுடைய ஒவ்வொரு சூத்திரத்துடைய கடைசியிலையும் व्यञ्जनाक्षரங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறது இதனுடைய தாத்பரியம். சரி, அந்தே ஸ்ரூயமானானாம் ஏஷாம் கேவல व्यञ्जनानाम् இத் இதி சம்ஞா கிருதா. இந்த 14 சூத்திரங்களிலும் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த व्यञ्जன எழுத்துக்கள் இருக்கே, அந்த எழுத்துக்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். என்ன பெயர் அப்படின்னு கேட்டா, இத் அப்படின்னு ஒரு சம்ஞா. உபதேசே அந்தியம் ஹல் இத்யாத் அப்படின்னு சூத்திரம், மேற்கொண்டு சூத்திரம் வரப்போறது. இந்த சூத்திரத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது, மாஹேஸ்வர சூத்திரங்கள்ல இருக்கக்கூடியதான கடைசி எழுத்து, ஒவ்வொரு சூத்திரத்துடைய கடைசி எழுத்து இத் என்ற பெயரை அடைகிறது. இங்க நாம பிரசங்காத் இதையும் தெரிஞ்சுக்கணும். ஹகாராதிஷு அகாரஹ உச்சாரணார்த்தஹ அப்படிங்கிறது ஒரு பங்கி. நமக்கு இந்த கிரந்தத்துல இல்லைன்னாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. என்ன விஷயம் சொல்ல வருது இந்த பங்கினால அப்படின்னு கேட்டா, இந்த மாஹேஸ்வர சூத்திரத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அ இ உ இப்படி இருக்கு, இது சரி. व्यञ्जनाक्षரங்களை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது 5வது சூத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சால் ஹய வரட்டு லணு ஞமங்க நனமு இதுல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எல்லா व्यञ्जன எழுத்துக்களோடும் சேர்ந்து அ அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுறது. ஆனா நமக்கு அங்க व्यञ्जன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா எது व्यञ्जன எழுத்து, ஹு யு வு, இந்த மாதிரி எழுத்துக்கள் தானே व्यञ्जன எழுத்துக்கள்.
ஆனா ஹா அப்படின்னு தானே சொல்றாரு சூத்திரத்துல. அதாவது ஹு அதோடு சேர்ந்த அ. அப்போ நம்ம இந்த ஹாங்கிற எழுத்தை எடுத்துக்கணுமா அல்லது ஹு அப்படிங்கிறதான எழுத்தை மட்டும் எடுத்துக்கணுமா? நான் இதுக்கு நல்லா புரியறதுக்காக இன்னொரு ஒரு இடம் காமிச்சு கேட்கிறேன். இகோ எனச்சி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இகஹா ஸ்தானே என் சியாத் அப்படின்னு சொல்றோம். எண் அப்படிங்கிற இடத்துல என்னென்ன எழுத்துலாம் வருது அந்த பிரத்யாகாரத்துலன்னா இந்த எழுத்துக்கள்ல வருது. இப்போ இந்த பிரத்யாகாரத்தை சொல்லப்பட்டதான இந்த எழுத்துக்களை எடுத்துக்கும் பொழுது யு வு இந்த மாதிரி வெஞ்சனாட்சரங்களை மட்டும் எடுத்துக்கணுமா அல்லது அகாரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய யா வா இப்படி எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்கணும்? அகாராதி சேர்ந்து இல்ல எடுத்துக்க கூடாது. வெறும் யு உதாரணத்துக்கு சுதி உபாசியான்னு எடுத்துப்போம். சுதியில இருக்கக்கூடிய ஈகாரஹா, உபாசியால உகாரஹா இல்லையா? இந்த ஈகாரத்துக்கு நம்ம இப்போ எண் சொல்லணும். எண் வருதா இருந்தா எகாரம் வரும். ஒருவேளை எண்ல யாவை எடுத்துட்டோம்னா என்ன தெரியுமா? அதாவது அகாரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான எகாரத்தை எடுத்துட்டா என்ன வரும் தெரியுமா? சூது யு வராது, யா வந்திருக்கும். சூது யா அப்புறம் உபாசியால உ. இப்ப பார்த்தா சூது யா உபாசியான்னு இருக்கு இல்லையா? இப்போ யால கடைசி எழுத்து என்ன எழுத்து? அ. சரியா? உபாசியால முதல் எழுத்து உ. ஆவும் ஊவும் சேர்ந்தா என்ன எழுத்து வரும்? ஓ. ஓ. அப்போ சுத்யோபாசியான்னு ஆயிடும். ஆனா நமக்கு எப்படி வர வேண்டியது இருக்கு? சுத்யுபாசியான்னு வர வேண்டியதா இருக்கு. எண் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அந்த எண் பிரத்யாகாரத்துல ய அப்படின்னு தான் படிக்கப்பட்டிருந்தாலும் கூட அகாரத்தோடு சேர்ந்து படிக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம எதை எடுத்துக்கணும்னு கேட்டா ஆவை எடுத்துக்க கூடாது. வெறுமனே இ அப்படிங்கிற எழுத்து தான் எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ என்ன ஆறுது? து து யு. யா இல்ல யு. பிரத்யாகாரத்தை யா இருக்கு. ஆனா இங்க எடுத்துக்கும் போது வெறும் யு தான். வெறும் வியஞ்சனாட்சரத்தை மட்டும் எடுத்துக்கணும். அப்படி அதுதான் எடுத்துக்கணுமா இருந்தா ஏன் அந்த மாஹேஸ்வர சூத்திரத்துல அகாரத்தோடு சேர்த்து உச்சாரணம் பண்ணணும்? வியர்த்தம் தானே அப்படின்னு கேட்டா அதற்கு தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். ஹகாராதிஷு அகாரஹா உச்சாரணார்த்தா. மாஹேஸ்வர சூத்திரங்கள்ல இருக்கக்கூடியதான ஹா ய வாரா இப்படின்னு இருக்கே, அகாரத்தோடு சேர்ந்து இருக்கே, அந்த எழுத்துக்கள்ல அ அப்படிங்கிற எழுத்து வெறும் உச்சாரண சௌகரியத்திற்காக மட்டும்தான். அப்போ நம்ம எழுத்தாக எடுத்துக்கும் பொழுது எங்கேயாவது விதிக்கும் இப்போ இக்கோ எனச்சிங்கிற இடத்துல பார்த்தோம். அங்க நம்ம யாவை எடுத்துக்கூடாது, ஈ தான் எடுத்துக்கணும், ஆவை எடுத்துக்கூடாது. ஏன்னா உச்சாரணத்துக்காக அந்த உச்சாரணம் முடிஞ்சாச்சுன்னு சொன்னா அது விட்டுட வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம உச்சாரணத்துக்காக தகாரத்தை கூட சேர்த்து ஒரு இடத்துல பார்த்தோம். எங்க ஞாபகம் இருக்கா? ஏ தைத்தோ கண்ட தாலு ஓ தௌத்தோ கண்டோஷ்டம் அப்படின்னு படிச்சோம். இது சூத்திரம் இல்லை, இருந்தாலும் அங்கேயும் கூட ஏத்து ஓத்து இப்படின்னு நம்ம இருந்தாலும் கூட அந்த தகாரமானது தபரமும் கிடையாது. அப்ப எதுக்காக அங்க வந்தது? உச்சாரண சௌகரியத்துக்காக, அவ்வளவுதான், வேற எதுக்கும் இல்லை. அதை போலதான் இங்கேயும் இந்த மாஹேஸ்வர சூத்திரங்களிலையும் ஹகாராதிஷு அக்ஷரேஷு அகாரஹ உச்சாரணார்த்தா. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? ஆனா ஒரு இடத்துல மட்டும் அகாரஹா உச்சாரணார்த்தம் இல்லை, இத்சம்ஞிக்காக. அதையும் நம்ம எழுதி வச்சுக்கணும். பாருங்கோ, ஹா ய வா ரா இப்படின்னு வரிசையா வருது இல்லையா? இதுல ஹால இருக்கக்கூடிய உச்சாரணத்துக்காக சொன்னோம். இதே மாதிரிதானே எல்லா சூத்திரங்களையும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூத்திரங்களிலையும் லனுல லா இருக்கு, அதுக்கப்புறம் ஜபஞ்சில ஜ இருக்கு. அங்கேயும் எல்லா இடத்தையும் அகாரஹா உச்சாரணார்த்தா இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். ஒரே ஒரு இடத்தை தவிர்த்து. எந்த இடத்துல?
லன் மத்தியே து இத் சம்ஞகா. லன் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு இல்லையா, லனு. இந்த சூத்திரத்துல ழு அப்படிங்கிறது இத்து தான், சந்தேகமே வேண்டாம். ஏன்னா உபதேசே அந்தியம் ஹல் இத்யாத், அது இத்து ஆயிடும். இப்போ லனு அப்படிங்கிறது எத்தனை எழுத்து இருக்கு பிரிச்சு பார்த்தால் இல்ல எத்தனை எழுத்துக்கள் வருது? லு ஒண்ணு, லு அப்புறம் ஆ 3 எழுத்து வரும். எப்படி நான் சொல்லிடுறேன். லு 2 எழுத்து. அதான் நான் எப்படி நான் சொல்றேன், 3 எழுத்து எப்படி நான் சொல்றேன். லு ஆ சேர்த்தால் லா. அப்போ இங்க 2 எழுத்து இருக்கு, லனு இல்லையா. லனுல லு அதோட சேர்ந்து ஆ சேர்த்தா தானே லா வரும். அப்போ லா அப்படிங்கிறது 2 எழுத்து இருக்கு, ணு அப்படிங்கிற ஒரு எழுத்து, மொத்தம் 3 இருக்கு. இதுல ணு அப்படிங்கிறது பிரத்யாகாரம் பண்றதுக்காக அப்படின்னு நம்ம சொன்னோம். சூத்திரத்தினுடைய கடைசியில இருக்கக்கூடிய வியஞ்சன எழுத்து இத்து சம்ஞா அப்படிங்கிற ஒரு இத்துங்கிற பெயரை அடையும். அதனால என்ன ஆயிடுது, அது லோபம் ஆயிடுறது. சரியா, ஆகட்டும். இப்போ லால இருக்கக்கூடிய ஆ இருக்கே, இது எதற்காக? உச்சாரண சௌகரியம். இப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ரொம்ப சரி. நம்ம படிச்ச வரையில அதே அந்த படிச்ச நியமங்களை வச்சுட்டு பார்த்தால் லு அப்புறம் இருக்கக்கூடிய ஆ வந்து உச்சாரண சௌகரியத்துக்காக அப்படின்னு தான் நம்ம தெரியும். சரிதான். ஆனா அதற்கு அபவாதமா சொல்லி கொடுக்கிறா, இங்க மட்டும் லன்னுல லாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான அகாரத்துக்கு மட்டும் இச்சம்ஞா, அதாவது அது உச்சாரணத்துக்காக மட்டும் இல்ல, இச்சம்ஞாவாகவும் இருக்கும். பாருங்க, அப்படி மெனக்கட்டு இங்க மட்டும் இச்சம்ஞா கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, அதன பிரயோஜனம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஹட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஹட் அப்படின்னு ஒரு பிரத்யாகாரம் சொல்லியிருக்கேன். இந்த ஹட் பிரத்யாகாரத்துல எந்தெந்த எழுத்தெல்லாம் அடங்கும்? அ, ய, வ, ர, இந்த 4 எழுத்தும் அடங்கும். டுங்கிறது இத்சம்ஞா, வெறும் பிரத்யாகாரம் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டோம். பயன்பாடு முடிஞ்சோடனே அதை எடுத்துட்டோம். சரியா? இப்போ 4 எழுத்து வருது. என்னென்ன எழுத்து வருது? ஹ, ய, வ, ர, 4 எழுத்து. இதுலயும் 4த்துலயும் இருக்கக்கூடிய அகாரம் உச்சாரணத்துக்காக அப்படிங்கிறதுனால அதையும் நீக்கிடுவோம். நீக்கினா ஹட் அப்படிங்கிற பிரத்யாகாரத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஹு, யு, வு, ரு, இந்த 4 எழுத்துக்கள் இல்லையா. நம்ம எப்படி அதை ஒவ்வொன்றா நீக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க. யூவை முதல்ல டூவை நீக்கணும். ஏன்னா உபதேச அந்தியம் ஹல் இத்யாத் அப்படிங்கிறதுக்காக அதை நீக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹா, யா, வாரால இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எழுத்துல இருக்கக்கூடியதான அகாரத்தை நீக்கிட்டோம். ஏன் நீக்கணும்? உச்சாரண சௌகரியத்துக்காக அது வந்தது. அந்த உச்சாரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை நீக்கிட்டோம். இப்படின்னு பதில் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ என்னென்ன எழுத்து மிச்சம் இருக்கு? ஹு, யு, வு, இந்த எழுத்துக்கள் தான் இந்த ஹட் அப்படிங்கிற பிரத்யாகாரத்தினால ரு, இந்த எழுத்துக்கள்லாம் வருது. சரி, இப்போ நான் இதே மாதிரி ஒரு பிரத்யாகாரம் பண்ண போறேன் பாருங்க. ர அப்படின்னு ஒரு பிரத்யாகாரம். ர. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரத்யாகாரம் பண்ணேன் இல்லையா, ஹட் அப்படின்னு ஒரு பிரத்யாகாரம் பண்ணேன். எந்த எழுத்துல ஆரம்பிச்சு எந்த இத்தோட கொண்டு முடிச்சேன் ஞாபகம் இருக்கா? ஹயவரட்டு சூத்திரத்துல இருக்கக்கூடிய ஹாலிருந்து ஆரம்பிச்சு டூல முடிச்சுட்டேன். ஏன்னா டூங்கிறது இத்து, அதை எடுத்துட்டு ஒரு பிரத்யாகாரத்தை தயார் பண்ணினேன். இப்போ நான் வந்து ரா அப்படின்னு சொல்றேன். இந்த ரான்னு சொன்னா இது பிரத்யாகாரமே கிடையாது. ஏன்னா பிரத்யாகாரமா இருந்தா நம்ம எப்போ அது பிரத்யாகாரம் சொல்லுவோம்னு கேட்டா, ஒரு எழுத்து ஆரம்பிப்போம், கடைசியில ஒரு இத்தோட சேர்ந்து முடிப்போம் இல்லையா. அக்கு, அண்ணு இப்படிலாம் சொல்றோமே, எல்லா இடத்தையும் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இத்து சம்ஞை கொண்ட எழுத்தோட சேர்த்து தானே முடிக்கிறோம். அப்படித்தானே பிரத்யாகாரத்தை தயார் பண்றோம். இப்போ வெறுமனே ரா அப்படின்னு சொன்னா அது எப்படி பிரத்யாகாரமா ஆகும் அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா ஹா, யா, வா, ரா, அந்த ராவை நான் சொல்லியிருக்கேன். ரா எப்படி பிரத்யாகாரமா முதல்ல ஆகும்? வேணா ரன்னு சொல்லலாம் இல்லையா, சொல்லாமா இல்லையா? ரன்னு சொன்னா என்னென்ன எழுத்து எல்லாம் வரும் அதுல?
ர ம், ராவும் லாவும் வரும். ஏன்னா ஹ ய ல. வா ரா இருக்கு இல்லையா, அந்த ரால இருந்து ஆமா. ஆரம்பிக்கிறேன். லன்னுல இருக்கிற நுவோட முடிக்கிறேன். ரன்னு ஒரு பிரத்யாகாரம் பண்றேன். ரா டு லா ணு இப்படின்னு வரிசையா வரும். அதுல டு ஹயவரட்ல இருக்க டூ வந்து இத்து போயிடும். அப்போ ரா இருக்கும். அதுக்கப்புறம் லா அப்படிங்கிறதுல லு இருக்கும். நு இத் சம்யா போயிடும். இப்போ ரன் அப்படின்னு நான் சொன்னால் அந்த பிரத்யாகாரத்துல எந்தெந்த எழுத்துலாம் கிடைக்கும்? ர ல. இந்த 2 எழுத்து தான் கிடைக்கும் இல்லையா? இப்போ இதே 2 எழுத்து கிடைக்கும். ஆனா நான் வேற விதமா பிரத்யாகாரம் பண்ண போறேன். ர அப்படின்னு பிரத்யாகாரம் பண்ண போறேன். அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்? இங்க டுவோ அல்லது ணுவோ இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இத்சம்ஞியை கொண்ட எழுத்தே இல்லையே. எப்படி நீங்க பிரத்யாகாரம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த ரால ரு அப்படிங்கிறது எழுத்து. ஆ அப்படின்னு சொல்றேனே, ரால இருக்கக்கூடிய ரு பிளஸ் ஆ, அந்த ஆ எந்த ஆன்னு கேட்டால், லன்னுல இருக்கக்கூடிய லால ஒரு ஆ இருக்கு இல்லையா, அந்த ஆ. அது இத்சம்ஞை லன் கொண்டது. மத்தியே து இத் சம்ஞா. இத்சம்ஞகஹ, இத்சம்ஞகஹ அகாரஹ. நல்லா பார்த்தா தெரியும். முந்தின வாக்கியத்தினால நம்ம என்ன சொன்னோம்? முந்தின வாக்கியம்னு சொன்னா ஹகாராதிஷு அகாரஹ உச்சாரணார்த்தான்னு சொன்னோம். ஹ முதலிய எழுத்துக்கள்ல அ என்கின்ற எழுத்தானது உச்சாரணத்திற்காக அப்படின்னு சொன்னோம். லன் மத்தியே து, துனா என்ன அர்த்தம்? எனில். லா என்கின்ற எழுத்தோவெனில் அதில், அதில் மாத்திரம் அது ஆ ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து எப்பேற்பட்டது? இத்சம்ஞையை கொண்டது. அதனாலதான் நான் இப்போ ரான்னு சொல்லும் பொழுது ரு அ அப்படிங்கிறத சேர்த்து ரான்னு சொல்லிட்டேன். இது ஒரு பிரத்யாகாரமா ஆயிடுது. இது ஒரு எழுத்து இல்ல, பிரத்யாகாரம். பிரத்யாகாரம். ஆமா. இந்த இப்போ இதெல்லாம் வச்சு நமக்கு என்ன அர்த்தம் கிடைச்சது? லால இருக்கக்கூடிய ஆ மட்டும்தான் உச்சாரணத்திற்காகவும் அதே மாதிரி இத்சம்ஞையை இத் கொண்டதாகவும் இருக்கு. சம்ஞை. மற்ற எழுத்துக்கள்ல ஹ ய வ ர அதுக்கப்புறம் ஜ பஞ்சு கட எல்லா எழுத்துக்களிலுமே ஆ வெறும் உச்சாரணார்த்தகா தான். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? புரிஞ்சிருக்கு. இதை நம்ம எழுதி ஜாகிரதையா வச்சுக்கணும். என்ன புஸ்தகம் நம்ம இங்க இல்லைங்கிறதுனால, அதே சமயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால. லன் சரி. மத்தியே து இத் சம்ஞஸ்ய. இத் சம்ஞகஹ அகாரஹ சம்ஞகஹ. லன் மத்தியே து இத் சம்ஞகஹ, இத் சம்ஞாவை கொண்டது அகாரஹ அப்படின்னு அர்த்தம். சரி. இப்போ இவர் இங்க என்ன சொல்லி கொடுத்திருந்தார் நமக்குன்னு கேட்டால், சூத்திரங்களிலே கடைசியில இருக்கக்கூடியதான வியஞ்சன எழுத்துக்கள் இத் சம்ஞையை கொண்டவைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தார். அதை தான் நம்ம பிரசங்காத் இதையும் தெரிஞ்சுட்டோம். அந்தே ஸ்ரூயமானானாம் ஏஷாம் கேவல வியஞ்சனானாம் இத் இதி சம்ஞா கிருதா. சரி, இந்த மாஹேஸ்வர சூத்திரங்கள்ல மட்டும்தான் இப்படி இருக்கா? மத்த எல்லா இடத்துல வந்து இத்சம்ஞை கிடையாதா வெஞ்சன எழுத்துக்களுக்கு அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. உபதேசங்கள்ல அது சொல்ல போறார். அந்யத்ராபி, அந்யத்ராபின்னு சொன்னா ஆகம ஆதேச பிரத்யயாதிஷு. ஆகமஹா ஆகட்டும், ஆகமஹான்னா என்ன அர்த்தம்? துட்டு இப்படின்னு ஒரு ஆகமஹா வரும். துட்டுல டு அப்படிங்கிறது வெஞ்சனாட்சரம் தானே, அங்கேயும் கூட என்னது? டு இத்சம்ஞாவை கொண்டதுதான். வெறும் மாஹேஸ்வர சூத்திரங்கள்ல மட்டும்தாங்கிறது இல்ல, ஆகமத்திலையும் ஆதேசத்திலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆதேசகா விதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கேயும் கூட அந்த ஆதேசத்துல கடைசியில் இருக்கக்கூடியதான ஹல் எழுத்து இத்சம்ஞையை அடைகிறது. பிரத்யயாதிஷு ஷானச் பிரத்யயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஷானச்சு. இந்த சு வந்து லோபம் அடையும். ஏன்னா அங்கேயும் அந்தியமாக இருக்கக்கூடிய ஹல் இத்சம்ஞையை கொண்டது. அப்போ என்ன தெரிகிறது? வெறும் மாஹேஸ்வர சூத்திரத்துல மட்டும் இல்ல, ஆகமத்துல ஆகட்டும், ஆதேசத்துல ஆகட்டும், பிரத்யங்கள்ல ஆகட்டும், இப்படி இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கூட தாத்துக்கள்லயும் உண்டு. இந்த மாதிரி ஆகமாதிகள்ல எல்லா இடத்துலையுமே கடைசியாக இருக்கக்கூடியதான வியஞ்சனாட்சரமானது இத் என்கின்றதான பெயரை அடைகிறது அப்படின்னு நமக்கு
சொல்லிக் கொடுக்கிறார். அந்யத்ராபி ஆகம ஆதேச பிரத்யயாதிஷு இத்சம்ஹிதானி வியஞ்சனானி ஆயோஜயதி ஆச்சாரியா பாணினிஹி. இந்த மாதிரி வியஞ்சன எழுத்துக்களை இத்சம்ஞாவை கொண்டவைகளை ஆகம ஆதேச பிரத்யாதிகள்ல சேர்த்து வைக்கிறார், சேர்த்து சொல்றார். இதம் நானா பிரகாராணி பிரயோஜனானி உத்திஷ்ய கிரியத்தை. எதற்காக இப்படி ஒரு எழுத்தை சேர்க்கணும், அதுக்கு இத்துன்னு பேரை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு லோபத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டால், பலவிதமான பிரயோஜனங்களை உத்தேசிச்சு இந்த மாதிரி விவகாரத்தை பண்ணி வச்சிருக்கார் ஆச்சாரியா பாணினிஹி. இதம் நானா பிரகாராணி பிரயோஜனானி உத்திஷ்ய கிரியதே. அக்ஷர சமாம்னாயே தாவத். சரி, இந்த இடத்துல என்ன பிரயோஜனத்தை வச்சுன்னு அவர் பண்ணியிருக்கார்? வெஞ்சனாட்சரங்களை மெனக்கட்டு சேர்த்து அதுக்கு இத்துன்னு பேரு கொடுத்து மறுபடியும் அதை லோபம் பண்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, பிரத்யாகாரம் பண்றதுக்காக. இப்போ இந்த எழுத்துக்கள் இல்லைன்னா நம்ம எப்படி அண்ணு அப்படின்னு பிரத்யாகாரம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல இந்த வெஞ்சனாட்சரங்களை சேர்க்கறதுக்கு உண்டான பிரயோஜனம் என்னன்னு கேட்டால், பிரத்யாகாரம் பண்ணுவதுதான் இங்க பிரயோஜனம். அக்ஷர சமாம்னாயே தாவத்து. அக்ஷர சமாம்னாயத்துல இதாம் பிரத்யாகாரா பிரயோஜனம். இந்த ஈத்து எழுத்துகளுக்கு பிரத்யாகாரம் பண்றதுதான் பிரயோஜனம். பிரத்யாகாரம்னா என்னது? இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த கிரந்தசா இப்ப படிக்க போறோம். பிரத்யாகாரோ நாம மத்தியபதிதானாம் கிரகணாய ஆத்யந்தயோஹோ மேலனம். ஆத்யேன இதா அந்தேன இதா சகிதா ஆதிஹி மத்தியகானாம் ஸ்வஸ்ய சம்ஞா ஸ்யாத் அப்படின்னு பார்த்திருக்கோம். என்ன அர்த்தம் அதற்கு? முதல் எழுத்து கடைசி எழுத்தோடு சேர்ந்தது, அந்த முதல் எழுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கும் அது பெயர். அதைத்தான் இங்க சொல்லிக் கொடுக்கிறார். பிரத்யாகாரோ நாம மத்தியபதிதானாம் கிரகணாய, நடுவில் இருக்கக்கூடியதான எழுத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கு என்ன பண்றோம்? ஆத்யந்தயோகோ மேலனம், முதலும் கடைசியுமா இருக்கக்கூடிய எழுத்துக்களை சேர்க்கிறோம். எதற்காக? நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எடுத்துக்கிறதுக்காக. மத்தியபதிதானாம் கிரகணாய ஆத்யந்தயோகோ மேலனம். ததாஹி உத்திஷ்டம் ஏகம் அக்ஷரம் ஆதாய தேன சஹா சூத்ராந்த படிதானாம் இதாம் யோஜனேன சம்பாதிதः சப்தः மத்தியகதானாம் வருணானாம் சம்ஞா பவதி யதா அணு. இப்போ நம்ம உதாரணமா சொல்லப்பட்ட அண் அப்படிங்கிற பிரத்யாகாரத்தை எடுத்துப்போம். இதுல அ அப்படிங்கிறது முதல் எழுத்து, ணு அப்படிங்கிறது அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து இத் சம்ஞாவை கொண்டது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஆங்கிற முதல் எழுத்து எடுத்துக்கிறோம். உத்திஷ்டம் ஏகம் அக்ஷரம் ஆதாய தேன சஹா, அந்த முதல் எழுத்தோடு சேர்த்து என்ன பண்றோம்? சூத்ராந்த படிதானாம் இதாம் யோஜனேனா, சூத்திரத்தினுடைய கடைசியில சொல்லப்பட்ட இத் எழுத்து சேர்த்து, இதாம் யோஜனேனா இத்தை சேர்த்து படிப்பதினால சம்பாதிதா சப்தா, என்ன சப்தா சம்பாதிதா? அண் அப்படிங்கிறதான ஒரு பிரத்யாகாரா சம்பாதிதா. சரி, இப்படி இந்த முதல் எழுத்தும் கடைசி இத்து எழுத்தையும் சேர்த்து ஒரு சப்தத்தை உண்டாக்கினோமே, அந்த சப்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சப்தா மத்தியகதானாம் வருணானாம் சம்ஞா பவதி. முதல் எழுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்கும் அந்த பிரத்யாகாரா பெயராக அடைகிறது. எப்படி? யதா அண் இதி அ இ உ வர்ணானாம் சம்ஞா, அக் இதி ல் பர்யந்தானாம் சம்ஞா, அச் இதி औ पर्यन्तानां संज्ञा, एवं इक् इति इ उ ऋ ल इत्येतेषां संज्ञा, यन् इति मध्यमानां संज्ञा, जश् इति मृदूनां संज्ञा, ज ब ग ड दश அப்படின்னு, झष् इति घोषाणां, शर् इति ऊष्मणाञ्च संज्ञा भवति. अतएव अच् इति स्वराणां प्रत्याहारः. நம்ம ஸ்வர எழுத்துக்களை சொல்றதுக்கு அச் எழுத்துக்கள் அப்படின்னு பெயர் கொடுக்கிறோம். ஏன்னா இந்த பிரத்யாகாரத்தை வச்சுட்டுதான். அஜந்த புல்லிங்க சப்தாக அப்படின்னு சப்த மஞ்சரில் இருக்கும். அச் அந்தே, அதனாலதான் அஜந்த அப்படின்னு விவகாரம்.
அதே மாதிரி ஹல் அப்படிங்கிறது வெஞ்சனாட்சரங்களை அத்தனையும் சொல்லக்கூடிய பிரத்யாகாரா ஹல் இது வியஞ்சனானாம். சரி, அல் அப்படின்னு சொன்னா மொத்த எழுத்துக்களும் அல் இது வர்ணமாத்திரஸ்ய கார்த்ஸ்யார்த்தே மாத்திர சப்தா, முழுவதும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக மாத்திர பதம். அல் இது வர்ணமாத்திரஸ்ய மொத்த எழுத்துக்களையும் சொல்றது. சரி, ஹகாரஸ்ய த்விருபாதானம், ஹகார ஹ அப்படிங்கிற எழுத்தை மட்டும் 2 தடவை எடுத்துக்கிறதுக்கு உண்டான காரணம் தஸ்ய அட் பிரத்யாகாரேண ஷல் பிரத்யாகாரேண ச கிரகணார்த்தம். இதை நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். ஹ அப்படிங்கிற எழுத்தை 2 தடவை எடுத்துக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு அதுக்கு இவர் சொல்றார். அட் அப்படிங்கிற பிரத்யாகாரத்தையும் ஹ வரணும், ஷல் அப்படிங்கிற பிரத்யாகாரத்தையும் ஹ வரணும். அதுக்காகத்தான் இப்படி 2 தடவை இந்த ஹகாரமானது சொல்லப்பட்டிருக்கு மாஹேஸ்வர சூத்திரத்துல. சரி, அநியத சங்கியாகைஹி வர்ணைஹி சூத்திரகரணம் அப்படி பிரத்யாகார சௌகரியார்த்தமேவ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சூத்திரங்கள் அது என்ன 14 சூத்திரங்கள், ஒண்ணு ஆளுந்து ஆரம்பிச்சு அவ் வரையில் அச்செல்லாம் ஒரு சூத்திரத்தை சொல்லிடலாம். எப்படி சு ஔஜஸ் அம் ஔஷஸ் அப்படின்னு ஒரு 21 பிரத்யங்களை சுப்பிரத்யங்களை ஒன்னா ஒரே சூத்திரத்தை சொல்லிட்டார். அத போல இங்கேயும் ஆ இ ஊன்னு ஒரே ஆரம்பிச்சு அவ் வரையில ஒரு சூத்திரத்தை சொல்லிக்கலாமே, அதை எதுக்காக 4ஆ சொல்லணும்? அதே மாதிரி க க பை க பா 2 மட்டும் தனியா சொல்றார். அதாவது வர்க்கத்துடைய பிரதமாட்சரங்களை சொல்லும் பொழுது க பா இது மட்டும் தனியா இருக்கு, ச ட இதெல்லாம் மேல வேற தனியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தொகுப்பே இல்லாம கண்ணாபின்னான்னு பிரிச்சு ஒரு நம்ம பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட 5 சூத்திரமோ இல்ல 10 சூத்திரமோ அப்படின்னு கணக்கா பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு அநியதமான சங்கையில சூத்திரங்களை பண்ணியிருக்கார். அநியதமான கிரமத்துல வர்ணங்கள் அந்த எழுத்துக்கள் இருக்கு. ஒரு தொகுப்பான கங்க இந்த மாதிரி இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பிரத்யாகாரம் வர்றதுக்காக, பிரத்யாகாரம் பண்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கார். பிரத்யாகாரத்தை ஏன் பண்ணணும்? பிரத்யாகாரத்தை பண்ணினாதான் சூத்திரங்களை இயற்ற முடியும். அப்போ சூத்திரங்களை பண்றதுக்காக பிரத்யாகாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. பிரத்யாகாரம் வேண்டியபடி பண்றதுக்காக இந்த மாதிரி கிரமத்தில் தான் சூத்திரத்தை அமைக்க வேண்டியதா இருக்கு, மாஹேஸ்வர சூத்திரத்தை. அதனாலதான் இப்படி பண்ணியிருக்கார். அநியத சங்கியாகைஹி வர்ணைஹி சூத்திரகரணம் அப்படி சூத்திரம் இயற்றியதும் கூட பிரத்யாகார சௌகரியார்த்தமேவா, பிரத்யாகாரத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வசதிக்காகத்தான் இப்படி பண்ணியிருக்கார். சரி, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோம் இல்லையா, பிரத்யாகாரகான்னா என்னது, அந்த பிரத்யாகாரமானது எவைகளுக்கெல்லாம் பேரு அப்படின்னு அதை சொல்லி கொடுக்கக்கூடியதான சூத்திரம் ஆதிரந்தேன சஹேதா அப்படின்னு சூத்திரம். இதனுடைய விருத்தி தான் நம்ம ஏற்கனவே படிச்சோம். அந்தேன இதா சகிதா ஆதிஹி மத்தியகானாம் ஸ்வஸ்ய சம்ஞா ஸ்யாத் அப்படின்னு அது விருத்தி. இப்போ நம்ம இவருடைய சைலியில சொகிய வாக்கியத்தை சொல்றார். ஆதித்வேன உபாத்தகா வர்ணஹா. ஆதித்வேன உபாத்தகான்னு சொன்னா முதலாவதாக உபாத்தகா எடுத்துக்கொள்ளப்பட்டது வர்ணஹா. எந்தது? இப்போ அன் அப்படின்னு பிரத்யாகாரத்தை எடுத்திருந்தால் அதுல அ அப்படிங்கிறது முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சொல் வர்ணஹா. ஆதித்வேன உபாத்தகா வர்ணஹா. அது அந்தியேன இதா சக கடைசியாக இருக்கக்கூடியதான எழுத்தோடு சேர்த்து உச்சாரியமானஹா சொல்லப்படுகின்ற பொழுது மத்தியகானாம் ஸ்வஸ்ய சம்ஞா பவதி நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கும் தனக்கும் சேர்த்து அது பெயராக அமைகிறது அப்படின்னு இங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பிரத்யாகாரைஹி வர்ணகிரஹணே மத்தியபதிதான்யபி இத்சம்ஞகானி வியஞ்சனானி ந கிருஹ்யந்தே. இப்ப பார்க்கலாம், நம்ம அன் அப்படிங்கிறதான ஒரு பிரத்யாகாரத்தை எடுத்துட்டு பார்த்தோம். இதுல கடைசியில தான் ஒரு இத்சம்ஞாவை கொண்டதான வியஞ்சனாட்சரம் வருது. இப்போ நம்ம அச் அப்படின்னு எடுத்துப்போம் பிரத்யாகாரத்தை. இந்த பிரத்யாகாரத்துல ஆ இ ஊ ரு இப்படிலாம் வருது. கூடவே நடுவுல வியஞ்சனாட்சரங்கள் இத்சம்ஞாவை கொண்ட வியஞ்சனாட்சரங்களும் நடுவுல வருது. எப்படி? ஐ உன்னுல இருக்கக்கூடிய நு, ருக்குல இருக்கக்கூடிய கு, ஏ ஓங்கல இருக்கிற நு, சு,
இப்படி 4 எழுத்துக்கள் அச் அப்படிங்கிற பிரத்யாகாரத்துல ஆலிருந்து ஆரம்பிச்சு ஔ வரையிலான எழுத்துக்கள் வந்தாலும் அதோட சேர்ந்து இத் சம்ஞாவை கொண்டதான வியஞ்சனாட்சரங்களும் வருது. நு கு ngு சு இப்படின்னு. இப்போ இவைகள்லாம் எடுத்துக்கணுமா கூடாதா? அச் பிரத்யாகாரத்துல இவைகளையும் கணக்கிடணுமா கூடாதா அப்படின்னு கேள்வி. பிரத்யாகாரைஹி வர்ண கிரகணே மத்தியபதிதான்யபி நடுவுல இருக்கக்கூடியவைகளாக இருந்தாலும் கூட இத் சம்ஞாகாணி இத் என்கின்றதான பெயரை அடைந்ததான வியஞ்சனானி வியஞ்சனாட்சரங்களை, அதாவது கு நு கு ngு சு இந்த மாதிரியான பிரத்யாகாரத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இத் சம்ஞாவை கொண்ட வியஞ்சனாட்சரங்கள் நகிருஹ்யந்தே எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அச் அப்படிங்கிறதான பிரத்யாகாரத்துல எந்தெந்த எழுத்துக்கள் இருக்குன்னு கேட்டால் ஆ இ உ ரு ழு ஏ ஓ ஐ ஔ இந்த 9 எழுத்துக்கள் தான் இருக்கிறதா கணக்கு. நடுவில் இருக்கக்கூடிய நு கு ngு சு இவைகளை கணக்கிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றார். அத ஒரு உவமையோட நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். புஷ்பமாலா கிரதனே குணேன யாவது உபக்கிரியதே தாவதேவ வர்ணைஹி பிரத்யாகாரகரணேபி இதி தேஷு அஸ்ரத்தா ஏவ. ஒரு மாலையை பூ மாலையை நம்ம கட்டுறோம்னு வச்சுப்போம். அந்த இடத்துல அந்த நூலுக்கு என்ன வேலையோ, என்ன வேலை? பூக்களை கோக்கிறது தான் வேலை, அவ்வளவுதான். அத போல இந்த பிரத்யாகாரங்களை பண்ணும் பொழுது நடுவில் இருக்கக்கூடியதான அந்த வியஞ்சனாட்சரங்கள் இருக்க இத் சம்ஞாவை கொண்டவைகள், அவைகளுடைய பயன்பாடு எத்தகையது அப்படின்னு கேட்டால் பிரத்யாகாரத்தை ஏற்றுவதற்கு அவைகள் உதவுகின்றன, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். அதுதான் சொல்றாரு புஷ்பமாலா கிரதனே. புஷ்பமாலை கோக்கும் பொழுது குணேனா, குணஹான்னா அந்த நூல் அப்படின்னு அர்த்தம். நூலினால் யாவது உபக்கிரியத்தை எவ்வளவு உதவி பண்ணப்படுறதோ அதை போல தாவதேவ அவ்வளவுதான் வர்ணைஹி எந்த வர்ணங்களால்? வியஞ்சன இச்சம்ஞாவை கொண்ட வர்ணங்களால் பிரத்யாகாரகரணே அப்பி பிரத்யாகாரம் செய்யும் பொழுதும் இவ்வளவுதான் உபயோகம். தேஷு அவைகளில் அஸ்ரத்தா ஏவ அதுல நம்ம ரொம்ப கவனம் வச்சுக்கூடாது, அவைகளை கணக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தாத்பரியம். சரி, அபியாசார்த்தம் பிரச்சுர பிரயோகாக கேபி பிரத்யாகாராக ஸ்வக்ராஹ்யைஹி வர்ணைஹி சஹ அதஹ பிரதர்ஷிதாக. நமக்கு பழகுவதற்காக அபியாசத்திற்காக பெரும்பாலும் உபயோகத்தில் இருக்கக்கூடியதான பிரத்யாகாரங்கள் பலது இருக்கு. அதனுடைய கணக்கு பார்த்தோன்னு சொன்னா இந்த புஸ்தகத்துல நமக்கு மொத்த பிரத்யாகாரங்கள் கொடுக்கல. வேறு சில புஸ்தகங்கள்ல 42 பிரத்யாகாரங்கள் கொடுத்துருக்கா. இத்தனை பிரத்யாகாரங்கள் வருது எதுலன்னு கேட்டா பாணினிய சூத்திரங்கள்ல. இப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா 42மே ரொம்ப அதிகப்படியான பிரயோகத்துல இல்லை, சிலதுதான் ரொம்ப அதிகப்படியா உபயோகப்படுறது. அவைகளை இங்க நமக்கு இந்த கிரந்தக்காரர் கொடுக்கிறார் நம்மளுடைய அபியாசத்துக்காக. முதல்ல அன் அப்படிங்கிறதான ஒரு பிரத்யாகாரத்தை காமிக்கிறார். இந்த அன் பிரத்யாகாரத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எவைகள்னு கேட்டா மூலஸ்வரங்கள் ஆ இ உ. அடுத்தது அக் அப்படிங்கிறதான ஒரு பிரத்யாகாரா. இந்த அக் பிரத்யாகாரத்துல எந்த எழுத்துக்கள்லாம் இருக்குன்னு சொன்னா ஸ்வராட்சரங்கள் இருக்கு. அந்த ஸ்வராட்சரங்களும் கூட எந்த ஸ்வராட்சரங்கள் அப்படின்னு கேட்டா சந்தி அக்ஷரங்களா இல்லாதவைகள். 2 ஸ்வராட்சரங்களினால உண்டாகக்கூடியதான ஏ ஐ ஓ ஔ இவைகளை தவிர்த்து இருக்கக்கூடியது, அதாவது ஆ இ உ ரு ழு. அடுத்தது ஏச் அப்படிங்கிறதான ஒரு பிரத்யாகாரா, இதுல சந்தி அக்ஷரங்கள் ஏ ஓ ஐ ஔ. அடுத்தது அட் அப்படிங்கிறதான ஒரு பிரத்யாகாரா, இதுல பார்த்தோம்னா ஸ்வராட்சரங்கள், அதுக்கப்புறம் ஹகாரஹா லாவ தவிர்த்து யாவாரா இந்த எழுத்துக்கள்லாம் வந்துடுறது. அடுத்தது ஜல் அப்படின்னு ஒரு பிரத்யாகாரா. இந்த பிரத்யாகாரத்தை எந்த எழுத்துக்கள்லாம் வருதுன்னு கேட்டா வர்க்கேஷு ஆத்யானாம் சதுர்ணாம் ஊஷ்மனாஞ்ச வர்க்கங்களுடைய முதல் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் வர்க்கத்தில் இருக்கக்கூடியதான 1வதுல இருந்து ஆரம்பிச்சு 4வது எழுத்து வரையில்
ஜபஞ்ச கடதஷ ஜபகடதஷ கபா சாட்டத, அதாவது 1 2 3 4 இந்த 4 எழுத்துக்கள் வந்துடுறது. ஒவ்வொரு வர்க்கத்திலையும் இருக்கக்கூடிய முதல் 4 எழுத்துக்கள் அதோடு சேர்ந்த ஊஷ்மாக்கள் இவைகள்லாம் வந்துடுது. இதுல ஜல் அப்படிங்கிறதான பிரத்யாகாரத்துல. அடுத்தது ஹர் அப்படிங்கிற பிரத்யாகாரத்துல ஹர அதிகர ஊஷ்மணாம், 1வது 2வது ஊஷ்மாக்கள் இப்படின்னு வந்துடுது. அடுத்தது சர் கர ஊஷ்மானஹா, அதாவது முதல் எழுத்துக்கள் வர்க்கங்களுடைய முதல் எழுத்துக்கள் ஊஷ்மாக்கள். இப்படி ஒவ்வொரு பிரத்யாகாரத்தையும் ஒவ்வொரு விதமான அக்ஷரங்கள் கிரகிக்கப்படுகின்றன. இத்தியாதி ஏவம் பிரத்யாதிஷ்வபி இத்கரணேன தத்ததஸ்தி பிரயோஜனம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாஹேஸ்வர சூத்திரங்கள்ல மட்டும்தான் இந்த வியஞ்சனாட்சரங்கள் இத் சம்ஞை கொண்டவைகள் அப்படிங்கிறது இல்லை. ஆகம ஆதேச பிரத்யாதிகள்லையும் இருக்கு. அங்க இருக்கக்கூடியதான வியஞ்சனாட்சரம், கடைசியில இருக்கக்கூடிய வியஞ்சனாட்சரம் இத் சம்ஞையை கொண்டது இல்லையா? அதைத்தான் இவர் நினைவுபடுத்துறார். ஏவம் பிரத்யாதிஷ்வபி இத்கரணேன தத்ததஸ்தி பிரயோஜனம். நம்ம ஷானச் அப்படின்னு பார்த்தோம், அங்க சு வந்து இத் சம்ஞையை கொண்டது. அதுவும் பிரத்யாகாரத்துக்காக இல்லைன்னா கூட உச்சாரணத்துக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. அத கீதృశాः வர்ணாः இதः இதி விவேச்சனார்த்தம் இத் சம்ஞா விதி உச்சதே. இப்போ அடுத்த சூத்திரத்தினால என்ன பண்ண போறார் அப்படின்னு, என்ன சொல்லிக் கொடுக்க போறார் அப்படின்னு கேட்டா, எவைகளுக்கெல்லாம் இத் அப்படிங்கிற பெயர் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போறார். இப்போ பார்க்க போற சூத்திரத்தினால அச் எழுத்துக்கு எங்க இருக்கக்கூடியதான அச் எழுத்துக்கு இத் சம்ஞா கிடைக்க போறது அப்படின்னு சொல்ல போறார். இங்க நமக்கு 2 சூத்திரங்கள் இருக்கு இத் சம்ஞையை சொல்லக்கூடியது. ஒண்ணு உபதேசே அச் அனுநாசிகா இத் அப்படின்னு அடுத்தாப்புல நம்ம பார்க்க போற சூத்திரம். இன்னொன்னு ஹலந்தியம் அப்படிங்கிற சூத்திரம். இந்த 2 சூத்திரத்தினாலையும் ஒவ்வொரு விதமான எழுத்துக்கு இத் சம்ஞை கிடைக்கிறது. நல்லா கவனிச்சா தெரியும். உபதேசே அச் அனுநாசிகா இத் அப்படிங்கிற இந்த சூத்திரத்தினால இந்த உபதேசங்கள்ல, அதாவது ஆகமஹா ஆதேசஹா தாத்து பாடஹா கணபாடஹா பிரத்யயா பிரத்யாகாரஹா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடியதான அனுநாசிகமான அச், அந்த அச்சுக்கு இத் சம்ஞாவானது இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுறது. உபதேசே அச் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம லன் மத்யேது இத் சம்ஞகா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ல அப்படிங்கிற எழுத்துல இருக்கக்கூடிய அ, அந்த ஆ கூட அனுநாசிகமான ஆ அப்படின்னு சொல்லணும். அப்போதான் அதுக்கு என்ன கிடைக்கும்? இத் சம்ஞா கிடைக்கும். ஏன்னா உபதேசே, உபதேசஹா அப்படிங்கிறதுக்கு ஆத்யோச்சாரணம், ஆத்யானாம் திரயானாம் உச்சாரணம், அதாவது சூத்திரக்காரர், பாஷ்யக்காரர், வார்த்திகக்காரர் இவர்களால் சொல்லப்பட்டது. அதைத்தான் உபதேசான்னு சொல்றோம். சூத்திரங்கள்லாம் உபதேசா தான். ஒண்ணு அந்த மாதிரியா எடுத்துக்கணும், அல்லது ஆகம ஆதேச தாத்து பாட கணபாட பிரத்யன்னு இப்படியாவது எடுத்துக்கணும். இவைகள் கூட உபதேசான்னு பெயர் உண்டு. இப்படி எடுத்துட்டாலும் சரி, இந்த பிரத்யாதிகள்ல தாத்து பாடங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் ஸ்வராட்சரமானது அனுநாசிகமா சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் இத் சம்ஞாவை கொண்டது. அதுக்கு தான் நான் இப்போ ஒரு உதாரணம் காமிச்சேன். மாஹேஸ்வர சூத்திரம் உபதேசா தான். அதுல லா அப்படின்னு இருக்கு. லனு அப்படிங்கிறதுல லனு அப்படின்னு படிக்கணும். நம்ம அந்த படிக்கிற முறை போயிடுத்து. அதனால அத நம்ம இத் சம்ஞான்னு பெரியவா இந்த பரம்பரையில வந்திருக்கிறவா எல்லாம் சொல்றதை வச்சுட்டு நம்ம இப்போ உச்சாரணம் பண்றோம். என்னென்ன லனு அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ இந்த உபதேசா தானே, இதுவும் ஒரு மாஹேஸ்வர சூத்திரம் உபதேசா தானே. இதுல இந்த ஆ அப்படிங்கிறது அனுநாசிகமா தானே சொல்லியிருக்கோம். இப்படி அனுநாசிகமா சொன்னால் அது இத் சம்ஞையை கொண்டது. அப்போ இந்த உபதேசே அச் அனுநாசிக இத்துங்கிற சூத்திரமானது அச் எழுத்துகளுக்கு, அதாவது அனுநாசிகமாக இருக்கக்கூடியதான அச் எழுத்துகளுக்கு இத் சம்ஞையை விதிக்கிறதுக்காக வந்தது. இந்த அம்சம் நல்லா புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கணும்.
இப்போ நம்ம அடுத்த ஆப்பில் இன்னொரு சூத்திரம் பார்க்க போறோமே ஹலந்தியம் அப்படின்னு. அது எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டா ஐ உணு நு அப்படின்னு வருது இல்லையா? இந்த நு வந்து அச்சு எழுத்து இல்லை, அச்சு எழுத்து இருந்து அந்த அச்சு எழுத்து அனுநாசிகமா சொல்லப்பட்டிருந்தால் இந்த சூத்திரத்தினாலேயே அதுக்கு இத்சம்யா கிடைச்சிடும். எதற்கு? ஐ உணு நுக்கு, ரிலுக்கு கு, ஏவோங்கு, இந்த நு இவைகளுக்கெல்லாம் இத்சம்யா கிடைக்கலாம். எப்போ? அவைகள் ஸ்வராட்சரங்களாக இருந்து அனுநாசிகமாக சொல்லப்பட்டு இருந்தால். ஆனா அவைகள் ஸ்வராட்சரங்கள் இல்லை. அப்போ இந்த உபதேசே அனுநாசிகா இது இந்த சூத்திரத்தினால அவைகளுக்கு என்ன கிடைக்காது? இத்சம்யா கிடைக்காது. அப்போ அவைகளுக்கு இத்சம்யா கொடுக்கறதுக்கு நமக்கு வேற சூத்திரம் வேண்டியிருக்கு இல்லையா? அதற்கு தான் வந்திருக்கு ஹலந்தியம். அந்தியம் ஹல் இத்ஸ்யாத், உபதேசே அந்தியம் ஹல் இத்ஸ்யாத். இந்த சூத்திரத்துல ஹலந்தியம் தான் இருக்கு, உபதேசேன்னு இல்லை. நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்ணினா நமக்கு இப்ப சொன்ன அர்த்தம் கிடைக்கும்? மேல இருக்கக்கூடிய சூத்திரம் இருக்கே, உபதேசே அச்சு அனுநாசிக இதுன்னு, அந்த சூத்திரத்திலிருந்து உபதேசங்கிறது இந்த சூத்திரத்துக்கு எடுத்துக்கணும், அனுவர்த்தனம் பண்ணிக்கணும். அது வந்து உபதேசே அந்தியம். உபதேசே அந்தியம் ஹல் இத்ஸ்யாத் அப்படின்னு சூத்திரத்தினுடைய முழு அர்த்தம். ஆனா சூத்திரத்துல ஹலந்தியம் சூத்திரத்துல உபதேசம் இல்லைன்னாலும் போன சூத்திரத்திலிருந்து நம்ம போன தடவை ஒரு நியமம் சொன்னோம் இல்லையா? சூத்திரேஷு அதிருஷ்டம் பதம் சூத்திராந்தராத்து அனுவர்த்தனீயம் சர்வத்திர அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த நியமத்தை வச்சுட்டு இங்க முந்தின சூத்திரத்திலிருந்து 1, 3, 2 உபதேசையாச்சு அனுநாசிகத்துன்னு, ஹலந்தியம்ங்கிறது 1, 3, 3 இந்த சூத்திரத்துக்கு அதை அனுவர்த்தனம் பண்ணிக்கிறோம். பண்ணிண்டால் உபதேசே, உபதேசகான இப்ப என்ன அர்த்தம் பண்ணினோம்? 1 பாணினி பதஞ்சலி வார்த்திகக்காரர் சொன்னதை நம்ம எடுத்துக்கணும், வரருச்சி சொன்னதை எடுத்துக்கணும், அல்லது ஆகம ஆதேச தாத்து பாட பிரத்ய இந்த மாதிரியான இவைகள் இப்படியாவது எடுத்துக்கணும். இவைகளுக்கு தான் உபதேசகான்னு பேரு. இவைகள்ல இருக்கக்கூடியதான அந்தியமா இருக்கக்கூடிய ஹல் எழுத்து வெஞ்சனாட்சரம் இத்சம்யை கொண்டது ஆயிடும். சரியா? என்ன வித்தியாசம் வந்தது? 2 சூத்திரத்தினாலும் இத்சம்யை தான் கொடுக்க போறா. ஒண்ணு உபதேசங்கிற சூத்திரத்தினால ஸ்வராட்சரங்களுக்கு இத்சம்யை கொடுத்தா, ஹலந்தியம் அப்படிங்கிறதுல வெஞ்சனாட்சரங்களுக்கு இத்சம்யை கொடுத்தா. 2 ஒரு சூத்திரமாக பண்ணிருக்கலாமே இல்லையா? இந்த அனுநாசிகம் அப்படிங்கிறத சரியா அந்த ஒரு சமீச்சீனம் அந்த ஒரு தர்மஹா வந்து ஸ்வராட்சரங்களுக்கு வரும், வெஞ்சனாட்சரங்களுக்கு அந்த தர்மஹா வராது. இது ஒரு காரணம். இன்னொன்னு, அச்சானது கடைசியில படிக்கப்பட்டிருக்கணுங்கிறது இல்லை. நல்லா பார்த்தா தெரியும். ஹலந்தியம்ங்கிறதுல அந்தியம்ங்கிற பதம் இருக்கு. உபதேசே அச்சு அனுநாசிக இது அப்படிங்கிறதான அந்த சூத்திரத்துல அந்திய பதம் இல்லை. வந்து மத்தியேது அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த தர்மத்தை தனியா பிரிச்சு காமிக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் 2 சூத்திரமா பண்ண வேண்டியதா ஆயிடுது இல்லையா? ஆனா ஹலந்தியம் அப்படிங்கிறத ஹல் எழுத்து கடைசியில இருந்தா தான் இத்சம் அடையும், முதல்ல இருந்தா கிடையாது. இந்த இடத்துல கிடையாது, வேற இடத்துல சுப்பிரத்தியங்கள்லாம் வரும், லஷக் பத்ததி இந்த மாதிரி சூத்திரங்கள்லாம் வரும், இருக்கு, அது வேற விஷயம். இப்போதைக்கு நம்ம பார்வையில என்ன கிடையாது, இந்த வெஞ்சனாட்சரங்கள் கடைசி எழுத்தா இருந்தாதான் இத்சம்யை கொண்டவைகள் இல்லையா? இப்ப நல்லா புரிஞ்சுதா? இந்த ஹலந்தியம்ல அந்தியம்ங்கிற பதம் இல்லைன்னு என்ன ஆயிடும் தெரியுமா? ஹலு இத்ஸ்யாத் அப்படின்னு சொன்னா ஹய வரட்டுல ஹூவும் இத்தாயிடும், யூவும் இத்தா எல்லாம் இத்தாயிடும். ஆனா கடைசியில் இருக்கக்கூடிய வியஞ்சனாட்சரம் சொன்னதுனால்தான் ஹய வரட்டுல இருக்கிற டு மட்டும் இத்சம்யா, ஹாவோ அந்த ஹூவோ யூவோ ரூவோ அதெல்லாம் இத்சம்யம் அடையல. ஏன்னா அவைகள் அந்தியத்துல இல்லை. அதுக்காக 2 சூத்திரங்களாக பண்ண வேண்டியதா ஆயிடுது. பிரயோஜனம் இதுதான். சரி, இப்ப நம்ம 2 சூத்திரத்தினுடைய பிரயோஜனம் பார்த்தோம். என்னது? அனுநாசிகமான அச்சு எழுத்துகளுக்கு இத்சம்ய கொடுக்கக்கூடியது உபதேச அச்சு அனுநாசிகா இதுன்னு. அதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய வெஞ்சனாட்சரங்களுக்கு இத்சம்ய கொடுக்கக்கூடியது ஹலந்தியம் அப்படிங்கிற சூத்திரம். சரி, இப்படி 2 சூத்திரங்களினாலையும் என்ன பண்ணிட்டா? இத்சம்யை கொடுத்துட்டா.
இத்சம்ஞை கொடுத்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா அடுத்தாப்புல அது லோபம் சொல்லணும். தஸ்ய லோபஹா தஸ்ய இதஹா லோபஹா ஸ்யாத் அப்படின்னு தஸ்ய லோபஹான்னு சூத்திரம். அந்த சூத்திரம் தான் இத்சம்ஞை அடைஞ்ச இந்த எழுத்துகளுக்கு லோபத்தை சொல்கிறது. அப்போ நமக்கு இந்த 3 சூத்திரங்கள் வேண்டி இருக்கு. மாஹேஸ்வர சூத்திரங்களில இத்சம்ஞை விதிக்கிறதுக்கு 2 சூத்திரம் வேண்டி இருக்கு. எந்தெந்த எழுத்துக்களுக்கு அணுல நுக்கு இத்சம்ஞை கொடுக்கறதுக்கு ஹலந்தியம் வேண்டி இருக்கு. லண்ணுல இருக்கக்கூடியதான இருக்கு அனுநாசிகமான அதற்கு இத்சம்ஞை கொடுக்கறதுக்கு உபதேசயாச்சு அனுநாசிகா இத்துன்னு இந்த சூத்திரம் வேண்டி இருக்கு. இப்படி இத்சம்ஞை கொடுக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு லோபத்தை சொல்றதுக்கு தஸ்ய லோபகான்னு ஒரு சூத்திரம் வேண்டி இருக்கு. ஒரு காரியம் பண்றதுக்கு இத்தனை சூத்திரங்கள் நமக்கு வேண்டி இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த சூத்திரங்களுடைய தேவையை பார்த்துட்டோம். இந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை கிரந்தகாரர் சொல்ற ரீதியில பார்க்கலாம். சாஸ்திர பிரவர்த்தகானாம் பிரத்யக்ஷம் ஆக்கியானம் உபதேசா. உபதேசகான்னா என்னது? இந்த சூத்திரத்துல உபதேசே அச்சு அனுநாசிகா இது அப்படின்னு 4 பதங்கள் இருக்கு. இதுல உபதேசகான்னு முதல்ல என்னன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம், சூத்திரத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சாதான் அந்த பதங்களினால் செய்யப்பட்ட சூத்திரத்துடைய அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். கடித ஞானம் பிரதி கடக ஞானம் காரணம் அப்படின்னு ஒரு நியமம். இந்த பதங்களினால சூத்திரம் உண்டா இருக்கு, கடிதமா இருக்கு, சூத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூத்திரத்துடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அந்த சூத்திரத்துல அவயவங்களா இருக்கக்கூடிய பதங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம என்ன நியமம் சொல்லுவோம்? கடித ஞானம் பிரதி கடக ஞானம் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல உபதேசா அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்கிறார். சாஸ்திர பிரவர்த்தகானாம், இந்த சாஸ்திரத்தினுடைய பிரவர்த்தகர்களாக இருக்கக்கூடிய பாணினிஹி, காத்யாயனஹா, பதஞ்சலிஹி, இவர்கள் 3 பேர். பிரத்யக்ஷம் ஆக்கியானம், ஆக்கியானம்னா உபதேசா, அதுதான் ஆக்கியானம்னா சொல்லுதல் அர்த்தம். அதுதான் உபதேசான்னு பேரு. சரி, அவர்கள்லாம் எவைகளை சொன்னார்கள் அப்படின்னு கேட்டா சச்ச பிராயஹா, அந்த உபதேசா எப்பேற்பட்டதுன்னு கேட்டா பிராயஹா ஆகம ஆதேச தாது பாட கணபாட பிரத்யய பிரத்யாகார சூத்திர ரூபஹா, இதுதான் உபதேசான்னு சொல்லிட்டு இருக்கோம். தேஷு, அவைகளில் மேலே சொல்லப்பட்ட ஆகம ஆதேசாதிகள் அனுநாசிகா, அனுநாசிகமாக சொல்லப்பட்டதான யஹா அச், எந்த ஒரு ஸ்வராட்சரம் உண்டோ சஹா, அந்த ஸ்வராட்சரமானது இத் ஸ்யாத், இத் என்கின்றதான பெயரை அடைகிறது. சரி, இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்? சூத்திரத்தை சொல்லும் பொழுதே அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். நாம இன்னைக்கு தானே நம்மளே சொல்ல ஆரம்பிக்கிறோம். பாடத்துல இவ்வளவு நாளைக்கு சொல்லும் பொழுது இல்லன்னு அப்படின்னு சொல்லிட்டு தானே போனோம். அப்படின்னு கேட்டா இது பரம்பரையா வந்துட்டு இருக்கு, நடுவில் விட்டு போயிருக்கு. அந்த உச்சாரணம் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது விட்டு போயிருக்கு. நம்ம வேதத்துல எப்படி ஜாகிரதையா வச்சுட்டு இருக்கோமோ, வேதத்துல நம்ம சொல்லச்ச அனுஸ்வாரத்தை சொல்லச்ச அப்படியே அழகா சொல்லிடுறோம் இல்லையா? லௌகிகத்துல சொல்ற மாதிரி நம்ம சொல்லதில்லை. அவ்வளவு ஜாகிரதையா நம்ம அந்த உச்சாரணத்தையும் சேர்த்து காப்பாத்திட்டு வரோம். எப்படி வேதத்துல காப்பாத்திட்டு வரோமோ அதை போலதான் சூத்திரங்களிலும் எப்படி நமக்கு அவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தாலோ சூத்திரத்தை அதே மாதிரி சொல்லிட்டே வந்தா தான் நமக்கு பல இடங்கள்ல சூத்திரத்தினுடைய நிர்ணயத்தையே தெரிஞ்சுக்க முடியும், தாத்பரியத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால உச்சாரணங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, அனுநாசிகத்வேன உச்சாரணம் காலக்கிரமேன லுப்தம், மறைஞ்சு போயிடுது. சூத்திரங்கள்ல அப்படி அனுநாசிகமா உச்சாரணம் அப்படின்னு ஒரு சூத்திரத்தையும் பார்த்தோம். அது அப்படிதான் சொல்லணும். ஆனா நம்ம இன்னி காலத்தை எப்படி சொல்லிருக்கோம்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லக்கூடாது. ஆனா காலக்கிரமத்தை அப்படி விட்டு போச்சு அந்த பழக்கம். அப்போ நம்ம இந்த காலத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது அனுநாசிகமா தான் சொன்னாங்க சூத்திரத்தை சொல்லும் பொழுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா பரம்பரையா சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இந்த இடத்துல இது அனுநாசிகமான லா அப்படிங்கிற எழுத்துல கூடிய வந்து அனுநாசிகம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதானீம் யஸ்ய இத் சம்ஞா அபேட்சிதா, எந்த எழுத்துக்கு இத் சம்ஞாவானது வேண்டியிருக்கோ தஸ்ய ஸ்வரஸ்ய, அந்த ஸ்வராட்சரத்துக்கு
அனுநாசிகத்துவம் பிரதிஜ்ஞாயதே தெரிகிறது. இத்தியேவம் சம்பிரதாய. இப்போ 2-3 உதாரணம் காமிக்கிறார். இங்க உபதேசா அப்படின்னு சொன்னா ஆகமஹா, ஆதேசா, தாத்து பாடா இப்படிலாம் சொன்னார் இல்லையா? அதுல தாத்து பாடத்துக்கு உதாரணம் காமிக்கிறார். தாத்து பாடே ஏதா ஏதா விருத்தௌ அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுல விருத்தௌ அப்படிங்கிறது இந்த ஏத தாத்துவானது எந்த அர்த்தத்துல சொல்லணுங்கிறதுக்காகன்னு முன்னாடி பார்த்தோம். அப்ப இங்க தாத்து என்னது? ஏதா அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த ஏதால சொல்லும்போது ஆ வந்து அனுநாசிகமா இருக்கு. அப்போ இந்த தாத்துவோட பேரு ஏதான சம்ஞா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம எந்த அம்சத்தை எடுத்துக்கணும், எந்த அம்சத்தை விட்டுடணும்? அனுநாசிகமா இருக்கிற அந்த ஏத அப்படிங்கறது வந்து எடுத்து அந்த ஆவை மட்டும் விட்டுடணும். எடுத்துக்கணும். ஏது அப்படிங்கறதான் எடுத்துக்கணும். இப்ப புரிஞ்சுதா? ஏதா அப்படின்னு தாத்து படிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆ வந்து அனுநாசிகமா இருக்கிறதுனால அதை எடுத்துடணும். அந்த ஆ கடைசியா இருந்தாலும் மத்தியத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அது ஈத்சம்ஞை கொண்டது. வெஞ்சனாட்சரம் மாதிரி கடைசியில தான் இருக்கணுங்கிறது இல்லை. அது எங்க இருந்தாலும் இப்ப ஏதால கடைசியில இருக்கு. உபதேச அனுநாசிகம் உபதேச நடுவுலையும் அனுநாசிகா இது. இப்ப ஏதால இருக்கக்கூடிய இந்த ஆ அனுநாசிகமா படிக்கப்பட்டிருக்கு தாது பாட்டத்துல. அதனால அந்த ஆவை விட்டுடணும். விட்டுட்டா மீதி என்ன பாக்கி இருக்கும்? ஏது இதுதான் பாக்கி இருக்கும். அதனாலதான் நமக்கு என்ன ஆறு தெரியுமா? ஏதத்தேன்னு ரூபம் கிடைக்கிறது. ஒருவேளை ஏதாவ அந்த ஆவோட சேர்த்து எடுத்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? லட்லக்காரத்துல நம்ம ஏததே ஏதேதே ஏதந்தே இப்படிதானே சொல்லிட்டு இருக்கோம். ஏதாத்தேன்னு வந்திருக்கோம். ஏன் தெரியுமா? இது பவாதி கணம் தானே. பவாதி கணத்துல ஷப் விகரண பிரத்யா. ஷபுல பூ வந்து அந்தியமான வியஞ்சனாட்சரம் ஹலந்தியம் சூத்திரத்தினால அந்த பூ இத்சம்ஜை கொண்டதா ஆயிடும். ஷால மீதி ஷபுல மீதி என்ன பாக்கி இருக்கும்? ஷா பாக்கி இருக்கும். அதுல ஷு போயிடும். லஷக் பதஞ்சத்தைங்கிற சூத்திரத்தினால அதுவும் போயிடும். மீதி பாக்கி இருக்கிறது என்னது? அ. இதுதான் விகரண பிரத்யா. பவாதி பிரகரணத்தை வரக்கூடியதான விகரண பிரத்யா அ. இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. திப்தஸ்ஜில நம்ம தீ சேர்க்கிறோம். அதுல ஆத்மநேபதி வந்தா தேன்னு வரும். இப்ப நமக்கு 2 எழுத்து கையில இருக்கு. ஆ தே. முன்னாடி நம்ம என்ன சேர்க்கணும்? தாத்துவை சேர்க்கணும். சேர்க்கிறதா இருந்தால் ஏதுன்னு சேர்க்கணுமா இல்ல ஏதான்னு சேர்க்கணுமா? என்ன சேர்க்கணும்? ஏதுங்கிறத சேர்க்கணும். சேர்க்கணும். சேர்த்தா என்ன ஆகும்? ஏது பிளஸ் விகரண பிரத்யா அ. சேர்த்தா இப்ப என்ன ஆச்சு? ஏது பிளஸ் அ அப்படின்னு சேர்த்தா ஏதா ஆச்சு. அதுக்கப்புறம் திங் பிரத்யா தாத்துக்காக வரக்கூடியது லட்லக்காரத்துக்காக சேர்த்தால் ஏததே அப்படின்னு ஆகும். சரியா இருக்கு ரூபம். ஒருவேளை நம்ம ஏதுன்னு எடுத்துக்காம ஏதான்னு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏதா விகரண பிரத்யா என்னது? ஆ. ரெண்டும் சேர்த்தா இப்ப என்ன ஆயிடும்? ஏதா பிளஸ் ஆ சேர்த்தா ஏதா. ஏதாதே அப்படின்னு வந்திருக்கும். அனிஷ்டமான ரூபம் வந்திருக்கும். நம்ம அப்படி எடுத்துக்கிறது இல்லை. ஏன் எடுத்துக்கிறது இல்லை? ஏதுல இருக்கக்கூடிய ஆ வந்து அனுநாசிகமா சொல்லப்பட்டதுனால அதற்கு இத்சம்ஞா கிடைச்சு லோபம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் விகரண பிரத்யம் ஆ சேர்த்தால் ஏதான் ஆறது, தேன் சேர்த்து ஏதத்தேன்னு சொல்லிடுறோம். இப்ப புரிஞ்சுத்த எப்படின்னு? இதுதான் தாத்து பாடே ஏதா ஸ்பர்தா வதா இத்தியாதிஷு அகாரஹ அனுநாசிகஹ அத்தஹ தஸ்ய இத்சம்ஞா பவதி இத்யர்த்தः. சரி, அடுத்தது சக்ஷிங். சக்ஷிங் வியக்தாயாம் வாச்சின்னு நினைக்கிறேன் தாத்து. அதுலயும் ஈ அப்படிங்கிறது வந்து அனுநாசிகமா சொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு உச்சாரணம் பண்ணியிருக்கா. தாத்து பாடத்தை சொல்லி கொடுக்கறச்ச ஆச்சாரியா பாலனிஹி இப்படி பண்ணியிருக்கார். சக்ஷிங்ல இங் அப்படின்னு சொல்லியிருக்கார். ங் வந்து அதுல அந்தியமான வியஞ்சனாட்சரம் ஹலந்தியங்கிற சூத்திரத்தினால அந்த ங்குக்கு என்ன கிடைச்சிடும்? இத்சம்ஞா கிடைச்சிடும். க்ஷீல இருக்கு ஐத்சம்ஞா கிடைக்கும். க்ஷீல இருக்கக்கூடிய இகாரத்துக்கு உபதேசே ஆச்ச அனுநாசிகா இது அப்படிங்கிற இந்த சூத்திரத்தினால இத்சம்ஞா கிடைச்சிடும். மீதி என்ன பாக்கி? சக்ஷு தான் பாக்கி இருக்கும். சக்ஷதே சக்ஷேத்தேன்னு வரும். சக்ஷு தான் அங்கேயும் இதே மாதிரிதான். சக்ஷு ஆ தே சக்ஷதே. சக்ஷிங் வியக்தாயாம் வாச்சின்னு தாத்து. இத்தியாதோ இகாரஹா. இப்ப தாத்து பாடத்துக்கு ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது கட்டே இத்தியாதோ ஏகாரஹா. குபு. குபுல இத்தியாதோ ஊகாரஹா இத்தியாதயா சம்ஞா எல்லாம் தாத்துக்கள்ல.
இப்ப எல்லாத்தையும் ஸ்வராட்சரங்கள் எல்லாம் இங்க அனுநாசிகமா படிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப அடுத்தது சில ஆகமத்தை காமிக்கிறார். நுக் ஆகமஹா, நுட் ஆகமஹா, புக் ஆகமஹா, நும் ஆகமஹா. இந்த ஆகமங்கள் எல்லாத்தையும் கூட கடைசி எழுத்துல கு டு கு நு கு மு இப்படி வரிசையா இருக்கு இல்லையா? இவைகளுக்கெல்லாம் இத்சம்யா எந்த சூத்திரத்தினால கிடைக்கும்? என்னுடைய கேள்வி நான் எப்படி கேட்கிறேன், நுக்கு நுட்டு புக்கு நுமு இப்படி இருக்கு இல்லையா? இவைகள்ல கடைசியில் இருக்கக்கூடியதான கு டு கு மு அப்படிங்கிறதான இந்த எழுத்துக்களுக்கு வியஞ்சனாட்சரங்களுக்கு எந்த சூத்திரத்தினால இத்சம்யா கிடைக்கும்? படிச்ச இந்த ஹலந்தியம் அந்தியம் ஹலந்தி. ஹல் இத்ஸ்யாத் உபதேசே அந்தியம் ஹல் இத்ஸ்யாத் இல்லையா? புரிஞ்சிருக்கா இது? புரிஞ்சிருக்கு. இதுக்கு அப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். இப்போ கு டு கு இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் கிடைச்சது சொல்லிட்டோம். இப்போ நுக்குல இருக்கக்கூடிய உ இருக்கு இல்லையா? நு அப்புறம் உ, அந்த உ, நுட்டுல இருக்கக்கூடிய உ, புக்குல இருக்கக்கூடிய உ, நும்ல இருக்கக்கூடிய உ, இந்த ஊக்காரங்களுக்கெல்லாம் எந்த சூத்திரத்தினால இத்சம்யம் கிடைக்கும்? அந்த அகாரம் உகாரத்துக்கு வந்து உபதேசே அனுநாசிக அச்சு அனுநாசிக அனுநா இது இல்லையா? அதுதான் சொல்றார். இத்யாத்யாகமேஷு உகாரஹ இது பிரத்யயாதிஷு ச அனுநாசிகத்வ பிரதிஜானேன அச்சாம் இத்சம்ஞா விரளா அஸ்தி. பிரத்யங்கள்ல அச் எழுத்துக்களுக்கு இத்சம்யா ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. பெரும்பாலும் வியஞ்சனாட்சரங்களுக்கு தான் வருது பிரத்யாதிகள்ல. இப்ப ஸ்வராட்சரங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. எதுக்காக இதை சொல்றாருன்னு கேட்டா, தாது பாடத்துல அச்சு எழுத்துக்களுக்கு எங்க இத்சம்யா வருதுன்னு காமிச்சார், ஆகமத்திலையும் காமிச்சிட்டார். இப்போ பிரத்யத்தை காமிக்கணும், அந்த மாதிரி பிரத்யங்கள் ரொம்ப விரளமா இருக்கிறதா காமிக்கல. அப்போ பிரத்யத்துல அதாவது சில பிரத்யத்தை காமிக்கிறார் அப்படின்னு கூட எந்த இடத்துல பார்த்தா தெரியும். சத்ரு பிரத்யா, சத்ருல ரு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ரு வந்து அனுநாசிகமான ரு. அப்போ இந்த ரு அப்படிங்கிறதான எழுத்துக்கு எந்த சூத்திரத்தினால இத்சம்யா கிடைக்கும்? உபதேசே அனுநாசிக இந்த சூத்திரத்தினால கிடைக்கும். அத போல மதுப்பு பிரத்யே உகாரஸ்ச இது, மதுப்புல பு அப்படிங்கிற எழுத்து இத்சம்யா கொண்டது எந்த சூத்திரத்தினால? ஹலந்தியம். ஹலந்தியம். மதுப்புல இருக்கிற உ இத்சம்யா அடைகிறது எந்த சூத்திரத்தினால? அனுநாசிக உபதேசே அனுநாசிக இது நல்ல பழக்கம் ஆயிடுது இல்லையா? ஹலந்தியம் உபதேசே அந்தியம் ஹல் இத்ஸ்யாத், இந்த ரெண்டும் நல்ல பழக்கம் ஆயிடுது இல்லையா? நம்ம பழகின்றோம். இருந்தாலும் இந்த கிரந்தசகா அந்த சூத்திரத்தை படிக்கலாம். ஹலந்தியம் உபதேசே அந்தியம் ஹல் இத்ஸ்யாத். போன சூத்திரம் வரையில அச்சு எழுத்துக்களுக்கு எங்கெங்கெல்லாம் இத்சம்யா கிடைக்கும் சொல்லி கொடுத்துட்டார். இப்போ ஹல் எழுத்துக்களுக்கு எங்கெங்கெல்லாம் இத்சம்யா வருதுன்னு காமிக்கிறார். உபதேசே அந்தியம் ஹல் இத்ஸ்யாத். உபதேசோ நாம கஹா அப்படிங்கிறது போன சூத்திரத்தை சொல்லி கொடுத்ததுனால நமக்கு இங்க புதுசா சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையேவா பிரத்யாகார சூத்திரேஷு, அதையேவான்னு சொன்ன என்ன அர்த்தம்? யஸ்மாத் உபதேசே அந்தியம் ஹல் இத்ஸ்யாத். உபதேசத்துல அதாவது சூத்திரங்களிலேயோ அல்லது பிரத்யய தாது பாட பாடங்களிலோ ஹல் எழுத்தானது வெஞ்சன எழுத்தானது இத்சம்யை கொண்டது என்பதினால் மாஹேஸ்வர சூத்திரங்களில பிரத்யாகாரத்தில் இருக்கக்கூடியதான நு கு ஙு இவைகள் எல்லாம் இத்சம்யை அடைகின்றன. அதையேவா பிரத்யாகார சூத்திரேஷு அந்தியவ்யஞ்சனானாம் நகாராதீனாம் இத்சம்ஞா பவதி. ஏவம் நஞ் ஆங் மாங் இத்தியாதி நிபாதேஷு, அதாவது உபதேசம் சொல்லிட்டார் இல்லையா? எங்கெங்கெல்லாம் உபதேசகான்னு இந்த பிரத்யா ஆகமஹா இதெல்லாம் வருதோ நிபாத்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது. அங்க இருக்கக்கூடியதான கடைசி வியஞ்சனாட்சரத்துக்கு இத்சம்ஞா இந்த சூத்திரத்தினால ஹலந்தியம் சூத்திரத்தினால எடுத்துக்க வேண்டியது. அதுக்காக உதாரணம் காமிக்கிறார். நஞ் ஆங் மாங் இத்தியாதி நிபாதேஷு அந்திய வியஞ்சனாட்சரஸ்ய இத்சம்ஞா ஹலந்திய சூத்திரேன. ஏவமேவ திப்பு ஷானச்
லியப் பிரத்யா நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த ஆமா. இடங்கள்லயும் இத்தியாதி பிரத்யேஷு, அத போல கிருஞ் சக்ஷிங் இத்தியாதி தாத்துஷு ச அந்தியாக ஹலஹ இத்சம்ஞாஹ. எந்த சூத்திரத்தினால? ஹலந்தியம் என்கின்ற சூத்திரத்தினால. இப்படி எந்தெந்த சூத்திரங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்துக்கு ஸ்வராட்சரத்துக்கோ அல்லது வியஞ்சனாட்சரத்துக்கோ இத்சம்ஞா வரும் அப்படிங்கறத இந்த 2 சூத்திரத்தினாலையும் சொல்லிட்டார். சரி, இத்சம்ஞா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? தஸ்ய லோபஹா அப்படிங்கிற சூத்திரத்தினால லோபம் பண்ண போறோம். அது இப்போ இந்த 2 சூத்திரத்தினாலையும் நம்ம தெரிஞ்சிட்டோம். சில இடங்கள்ல இந்த 2 சூத்திரங்களினால இத்சம்ஞா கிடைச்சாலும் கூட அந்த இத்சம்ஞா ஒத்துக்கிறது இல்லை. அதாவது இந்த 2 சூத்திரங்களுக்குடைய அபவாத சூத்திரங்கள் ஒரு சிலது இருக்கு. அதைத்தான் அடுத்த சூத்திரங்களை ஆரம்பிக்க போறார். அந்த அபவாத சூத்திரங்களை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரம் ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.